ஃப்ரெண்ட்ஸ். நாங்க எல்லாரும் இன்னைக்கு சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கோம். இது பாருங்க, பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு வேகுது. அடுப்பு எரியுன்னு பார்த்தா குண்டான சேர்ந்து எரியுது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் வந்து குழம்பு வைக்க போகிறோம். சூப்பர் எக்ஸ்பிளைன் பண்ணு. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? வெங்காயம் போட்டு போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லார் வீட்லேயும் குழம்புல ஃபர்ஸ்ட் வந்து கடுகு தான் போடுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து வெங்காயம் போட போகிறோம். ஓகே ஓகே. எங்கள் ஆயா வேற பசி எடுக்குதான். பாருங்க, கிட்ட காட்டுமா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நாங்கள் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்காக வந்து வெங்காயம் போட்டிருக்கோம். எங்களுக்கு வந்து சின்னதாக கரண்டி தான் கிடைக்கல. இவ்வளோ பெரிய ஸ்பூன் போட்டால் அந்த வானலே கீழே விழுந்துடும் போல். இந்த பாருங்க எப்படி ஆடுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம தக்காளி போடுறோம். செம்மையாக வாசனை அடிக்குது. அதுக்குள்ளே செம்மையாக வாசனை அடிக்குதான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட பூரி எப்படி செம்மையாக ரெடி ஆகுதுன்னு. சும்மா கிட்ட காட்ட. இங்கே வை, இங்கே வை. ஐயோ ஐயோ, எங்கள் வானல் கீழே விழ போகுது. ஸ்பூன் மட்டும் எங்களுக்கு ஒரு கரெக்டான சைஸில் கிடைக்கல. அதனால் அந்த ஸ்பூன் போட்டால் வானலே அடுப்பில் விழுந்துடும் போல. சும்மா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பரான பூரி வந்து ரெடி ஆகிருக்குது. ஐயோ, நான் பூரி எடுத்து எங்கள் சுப்பு கையிலே போட்டேன் தெரியாது தனமா. நான் பூரி எடுக்கிறதுக்குள்ளே அடுப்பு வச்சு பூரி தீஞ்சு போயிடும் போல. வரீங்க நெக்ஸ்ட் பூரி பாருங்க, எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீ சொல்லக்கூடாது, நாங்கள் பார்த்தா தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்ல போறீங்க. அதானே? பாருங்க, இவ்வளோ நேரம் நல்லா செமையாக இருந்துச்சு. இப்போ பார்த்தா அந்த அடுப்பு நின்று போச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து குழம்பு வச்சுன்னு இருக்கோம். கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள். மிளகாத்தூள் நிறையவே போட்டுடலாம், இந்த டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வந்து சால்ட்டு போட்டுக்கலாம். நாங்கள் ஒரு வீடியோ எடுத்துனுக்குறோம், பார்த்தா சுற்றி சுற்றி ஒரே சவுண்டு, ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது எங்களுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நாங்கள் பூரி செஞ்சிட்டோம். இது வந்து அதுக்கான குழம்பு. இது பாருங்க, ரெடி பண்ணியாச்சு. நாங்கள் எல்லாரும் சாப்பிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டோம். இந்தாங்க, டேஸ்ட் எப்படி இருக்குது சொல்லுங்கள். டேஸ்ட் எப்படி இருக்கு?